எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில 51ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்தார். சபையார் எல்லாரும் இந்த ஒரு சங்கீதத்தை நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுல தாவீது கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடல் அப்படின்னு இதுல அறிமுகத்திலே போட்டிருக்கு. அவர் பாவம் செஞ்சுட்டு பாவத்துக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ஒப்புரவான பொழுது அவர் செய்த ஒரு ஜபம் தான் இந்த பாடல் 51ஆம் சங்கீதம். அதுல இன்றைக்கு நம்ம இந்த நாள்ல தேவ செய்தியின் தலைப்பாக நம்ம என்ன எடுத்துக்கொள்றோம்னா வசனம், இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கும். பரலோகத்தில் தேவன் இதுவரைக்கும் நம்ம சபையில கொடுக்காத ஒரு வார்த்தை, இரத்த பழிகளுக்கு தேவரீர் என்னை நீங்களாக்கும். 14ஆம் வசனம், சங்கீதம் 51:14. சங்கீதம் 51:14. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இங்க பக்தனாகிய தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றாரு, ஏசப்பா என்ன நீங்க என்ன பண்ணுங்க, இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கி விடும். இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு வார்த்தை, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். இதுல பாத்தீங்கன்னா அவரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்லுவார் தெரியுமா? 1ஆம் வசனத்துல என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2வது வசனத்துல என் பாவம் அற என்னை சுத்திகரியும். அவர் சொல்றாரு 3வது வசனத்துல என் பாவம் எனக்கு எப்பொழுது முன்பாக நிக்குது. நான் போய் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி என் பாவம் முன்னுக்கு போய் நின்றுடுது. பாவம் என்ன பண்ணுதுன்னா உனக்கு முன்னாடி போறதுனால நீ போற எந்த காரியம் வாய்க்கிறது இல்லை. அப்போ உனக்கு முன்னுக்கு கர்த்தர் போய் கர்த்தர் நின்னா காரியம் வாய்க்குமா? நீ போறதுக்கு முன்னாடியே உன் பாவம் போய் நின்று தடுத்ததுன்னா உன் காரியங்கள் வாய்க்குமா? வாய்க்காது இல்ல. அப்ப அதனாலதான் இந்த 40 நாள் உபவாச ஜெபத்துல உன் பாவங்கள் நீங்க கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, தேவனே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. நீ என்னவோ பாவம் செஞ்சினா அது யாருக்கு விரோதமா பாவம் செய்யற மாதிரி ஆகுதுன்னா மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்யல, கர்த்தருக்கு விரோதமா நீ பாவம் செய்யறியா. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு பந்தி பரிமாறின ஒரு தம்பியை பார்த்தேன். அந்த தம்பி ரட்சிக்கப்பட்ட தம்பி போல் இருக்குது. அவரோட பேசிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப பயபக்தியா நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா அந்த தம்பி தெரிஞ்சாரு. அப்ப அந்த தம்பிகிட்ட கேட்டேன், எப்படி ராஜா உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கை, இவ்வளவு நீ பயபக்தியா இருக்கிறியே, இப்படி ஒரு வாலிப பையனை பக்தி உள்ள பையனை நான் பார்க்கலையே, இந்த நாட்கள் இவ்வளவு பக்தியா இருக்கிறியே, எப்படிப்பா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த தம்பி சொன்னிச்சு, நான் ஒரு சத்தியத்தை கடைபிடிக்கிறேயா, எப்பவுமே என் பக்கத்தால இயேசு இருந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு. நான் பேசினாலும், நான் செஞ்சாலும், நான் சிரிச்சாலும், நான் வண்டியில போனாலும், எந்த செயலை செஞ்சாலும் இயேசு என் பக்கத்தால இருக்கிறாருங்கிற அந்த எண்ணமும், என்னை அவர் பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற எண்ணமும் இருந்துச்சுன்னா நான் ஒரு பாவமும் செய்யறது இல்லை. பாவம் செய்யாதபடி கட்டளை தடுத்துடுறாரு. ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்துச்சான். அங்க என்னன்னா லஞ்ச லாவண்யம் வாங்கணும்னு, ஐயோ வேண்டாம், லஞ்ச லாவண்யத்தை வாங்கினோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாவத்தை சம்பாதிப்போம்னு கை நிறைய லஞ்சம் வாங்கின வேலையை ரிசைன் பண்ணிட்டு தம்பி கர்த்தருக்காக வேற ஒரு வேலைக்குள்ள வந்துருச்சு. என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்டப்ப, இல்லையா, எனக்கு முன்பாக என் பாவம் நிற்கவில்லை, எனக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார். அந்த ஒரு மனநிலைய நான் எனக்குள்ள உருவாக்கிக்கிட்டேன். அதனால என்ன கர்த்தர் எந்த காரியத்துல போனாலும் கொஞ்சம் சம்பாத்தியம் இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கிறேயா, என் வெள்ளை ட்ரெஸ் எனக்கு கரப்படாம இருக்குன்னாரு. அந்த வாலிப தம்பியை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சேன். இயற்கையாவே 5வது வசனத்துல பாருங்க, நான் துர்க்குணத்தில் உருவானேன். அவர் என்ன சொல்றாரு தாவீது, தேவனே நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தெரித்தாள். என்ன விஷயம்னா மனுஷன் நன்மை செய்யணும், பரிசுத்தமா வாழணும்னு நினைப்பான். ஆனா அவனுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனா நன்மை செய்யணும்னு நினைக்கிற எனக்கிட்ட தீமையும் இருக்குது அப்படின்னு பவுல் சொல்லுவாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் பாஸ்டர் நன்மை மட்டும் என் உடம்புல இருந்தா என்ன, ஏன் பாஸ்டர் என் மனசுல என் உள்ளத்துல தீமை இருக்கு அப்படின்னு நீ கேட்ப.
அதுக்கு என்ன பதில் கேட்டா, ஆதாம் ஏவாள் சாப்பிட்ட கனி நன்மை தீமை இன்னது என்று அறியக்கூடிய கனி. அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. நீ நன்மையை நல்லா வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா, நன்மை செய்யறதுல நல்லா வளர்ந்தீங்கன்னா, நீ பரிசுத்தத்துல வளருவ, பக்தி ஆயிருப்ப, உன் வாழ்க்கை மேலோட்டு போகும். தீமை செய்யற கண்ணின் நிச்சை, உலகத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மனுஷனுடைய புகழ், இதுக்கெல்லாம் நீ பின்னுக்கு அலைஞ்சின்னா உன் தீமை உனக்குள்ள பெருக 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 என்ன ஆகும்னா, மொத்தமாவே சிந்தனையின் தோற்றங்களே துர்க்குணங்கள் ஆயிடும். அப்ப உனக்குள்ள துர்க்குணம் வரக்கூடாதுன்னா, துர்க்குணம் அழியணும்னா, துர்க்குணத்துக்கு சாப்பாடு கொடுக்காத, கெட்ட படங்களை பார்க்காத, கெட்ட வார்த்தைகளை பேசாத. நிறைய பேர் உன் காதுல குப்பை தொட்டி மாதிரி கெட்ட நியூஸ் போடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, ஏங்க வருஷம் வருஷம் வாழ்க்கையில 5 வருஷமா 10 வருஷமா புயல் வருது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன புயல் வர்றத இந்த நியூஸ்ல காட்டி ஜனங்கள் எல்லாம் பயமுறுத்தி ஒரு மாதிரி ரொம்ப மிகைப்படுத்துறாங்க. உண்மைதான் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ பரிசுத்தத்தை மிகைப்படுத்தினா ஆவியில வளருவ. பிசாசு பண்ற தப்பு என்னன்னா, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டான், எல்லா பாஸ்டரும் தப்பு செஞ்சுட்டாங்க, எல்லா ஊழியங்களும் தப்பு, நீயும் பாவி ஆயிடு அப்படின்னு பாவத்தை சத்துருவானவன் ஜனங்களுக்கு ஹைலைட் பண்ணி மிகைப்படுத்தி காட்டுவான். நல்லது நடந்தா அது மீடியாவில் வராது, ஆனா கெட்டது நடந்தா எல்லாரும் அதை போடுவாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளை கவனிங்க, ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, கெட்ட விஷயங்களை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கெட்ட விஷயத்தை கேட்கறதா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க தீமையை வளர்த்து கொள்றாங்க. இந்த 40 நாளும் உங்களுக்குள்ள துர்க்குணங்கள் உருவாகாம தீமையான சக்திகளை அழிச்சிங்க நீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச காரியம். உபவாசத்துல உங்களுக்குள்ள இந்த எமோஷனல் ஆகுறது, குதிக்கிறது, ஓடுறது, தாண்டுறது, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் மிருகம் ஆயிடுவேன், பேய் ஆயிடுவேன், பிசாசு ஆயிடுவேன்ட்டு உனக்குள்ள இருக்கிற பேய் தன்மை, பிசாசின் தன்மை, அந்த வஞ்சகத்தன்மை, சூது தன்மை, இது எல்லாத்தையும் பிடுங்கி எறிவதற்கு தான் உபவாசங்கள் தேவைப்படுது. உன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் உபவாசங்கள் தேவைப்படுது. இங்க பாத்தீங்கன்னா உபவாசங்கள்ல 3 காரியங்கள் தம்பி. முதல்ல உங்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உபவாசம் என்ன? அப்படியே தேவ சமூகத்துல அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய நினைவுகள் உங்க நினைவுல வருதா? தேவனுடைய சத்தம் உங்க நினைவுகள்ல வருதா? தேவனுடைய வசனங்கள், எத்தனை வசனங்கள் உன் மனசுல ஞாபகத்துல வருது அப்படின்னு உங்களை நீங்க கண்களை மூடி கூர்ந்து கவனிச்சு பார்த்து சுய பரிசோதனை பண்றதுக்கு தான் உபவாசம். 6 நாளும் வேலை 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 வேலைன்னு ஓடுறோம். அப்ப உபவாச நேரங்கள் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிற துர்க்குணங்கள் நீங்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது அவர் சொல்லுவார் பாருங்களேன். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 5ல சொல்லுவாரு, ஈசோப்பினால் என்னை சுத்திக்கிரியும். 7ல சொல்லுவாரு, நான் சுத்தமாவேன். உபவாசங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை நல்லா சுத்தம் பண்ணுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை உபவாசங்கள் சுத்தம் பண்ணுதுன்னா அது நமக்கே நம்மளை பார்க்கறதுக்கு அழகாயிடுவோம், நமக்கே நம்மளை பார்க்கறதுக்கு ஆசையாயிடும். அந்த அளவுக்கு உன்னை நீ நேசிப்பது போல. உன்னை ஒழுங்கா நேசிக்கிறியா பாரு. உன்னை ஒழுங்கா நேசிச்சுன்னா நீ அடுத்தவனையும் ஒழுங்கா நேசிப்ப. உனக்கு வலிக்கிற மாதிரி தானே அடுத்தவனுக்கு வலிக்கும். அப்ப நீ உன்னை நேசிக்க வைக்கிறது எதுன்னா, ஆகா எனக்கு இருக்கிற நல்ல குணங்கள், எனக்கு இருக்கிற பக்தி, எனக்கு இருக்கிற கீழ்ப்படுதல், எனக்கு இருக்கிற தேவன் மேல இருக்கிற பாசம், இதெல்லாம் உனக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நீயே புரிஞ்சு நீ உன்னை நேசிக்க தொடங்கணும். எஸ், நான் ஒரு ஆசீர்வாதம், நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறேன், தேவனால நான் உருவாக்கப்பட்டவன், தேவன் என்னை அழைத்து இருக்கிறார், தேவனின் பாவங்களால நான் கழுவி இருக்கிறார், அவருடைய அப்பத்துக்கும் ரசத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் நான் பங்காளி. அப்பனா உனக்கு ஒண்ணு பிடிக்குது இல்ல, உன் மேல உனக்கு பிரியம் வருது இல்ல, அப்ப நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான். கர்த்தரை சொந்த தெய்வமா வச்சிருக்கேன். என்கிட்ட காசு இருக்குதோ பணம் இருக்குதோ தெரியாது, நான் கர்த்தரை சொந்த ரட்சகரா வச்சிருக்கிறேன். கர்த்தரை சொந்த தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்படி உனக்கு என்னப்பா பெரிய சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் எனக்கு எது இருக்குதோ இல்லையோ கர்த்தரைய சொந்த தெய்வமா வச்சுக்கிறையா, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷையா, அதனால நான் என்னை நேசிக்கிறேயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஸோ இன்னைக்கும் இந்த உபவாசங்கள்ல நீங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும்.
மனசு மாமிசமும் உங்களை அலக்களிக்க கூடாது. உங்களுக்குள்ள குழப்பங்கள் வரக்கூடாது. ஒரு கிளாரிட்டி, உங்க பேச்சுல ஒரு தெளிவு, உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு, உங்க நடத்தையில ஒரு தெளிவு. நீங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்தாலே அடுத்தவங்க அட்மயர், உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க பிரியப்பட்டு, ஏங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்றதுக்கு என்னங்க செய்யணும்னு உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க கேட்கணும். அதுதான் சாட்சி. எப்படிங்க உங்களால கொஞ்சம் காசுல கடன் வாங்காம வாழ முடியுது? எப்படிங்க நீங்க பிளான் பண்ணி நிக்கிறீங்க? எப்படிங்க உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்குது? கட்டுரை பிள்ளையே, உங்களை நீங்க ஹேண்டில் பண்றது, உங்களை நீங்க புரிஞ்சுக்கவும், உங்க வாழ்க்கைய நீங்க செயல்படுத்தவும். ஆட்டோல எழுதி இருக்குது, உன் வாழ்க்கை உன் கையில்னு. அப்பனா உன் வாழ்க்கை உன் கையிலயா இருக்குது? நீ என்னதான் அடக்குறாலும் அடங்க மாட்டேங்கிறியே, நீயே அப்படி வெடிச்சு செதறியே. உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையே, உன்னால உன்னை நேசிக்க முடியலையே. நீ அடுத்தோட நேசிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், உன்னால உன்னை ஒழுங்கா நேசிக்க முடியுதா? நான் ஒரு பாவி, நான் நினைச்ச காரியத்தை செய்ய முடியல, எனக்கு எதுவும் வாய்க்கல, எங்க போனாலும் கிடைக்கல, எனக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே முடியல. உன்னை யாராவது ஒருத்தர் பின்னுக்கு வச்சு தள்ளினா கூட நீ எங்க முன்னிட்டு வர்ற? அதுக்கு காரணம் உன்னை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கல. உபவாசங்கள்ல நீங்க உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தமிழ்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே சுயமாக கையாள கற்றுக்கொள்வானால் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ உங்களை நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க யாரு? மிஸ்டர் உத்தமன். ஏன்னா உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. உங்களுக்கு சண்டை வரான், ஒரு கெட்ட வார்த்தை வாய் இந்த மாதிரி நாக்கு கிட்ட வரைக்கும் வருது, ஆனா வெளியே பேச மாட்டேன். ஏன்னா உன் நாக்கு நீ அடக்க கத்துக்கிட்ட. நீ பேசுற மாதிரி என்னாலையும் பேச முடியும், ஆனா நான் பேச மாட்டேன். ஏன்னா நானு அடக்கிக்கிறேன். உபவாசங்கள்ல உங்களை நீங்க அடக்குவதற்கு கர்த்தர் போதுமான பலன் கொடுப்பார். இங்க தாவீது பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சாரு, ஆனா அதுக்கு பிறகு தன்னைத்தானே ஆளுகை செய்யும்படியாக நம்ம போய் அடுத்தவனை ஆளுகை செய்யறதுக்கு முயற்சி பண்றோம், அடுத்தவங்களை அதிகாரம் பண்றதுக்கு ஆசைப்படுறோம். முதல்ல உங்களை நீங்க ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. உபவாசங்கள்ல அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் பாஸ்டர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, சுத்த இதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு, நிலைவரமான ஸ்பிரிட் உங்களுக்கு கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் மேல 17ஆம் வசனத்துல போட்டுக்க பாருங்க, தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மகிட்ட ஸ்தோத்திர பலியை வாங்கிக்கிறாரு, நன்றி பலி வாங்கிக்கிறாரு, அர்ப்பணிப்பின் பலி வாங்கிக்கிறாரு. இனி 2021 வருஷத்துல உங்க ஆவி எப்படி இருக்கணும்னா நொறுங்குண்ட ஆவி. இது தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பலி. உங்க ஆவியை நீங்க போறப்ப அப்படியே நொறுங்குண்ட ஆவியா கட்டட்டு போறப்ப அப்படி இப்படி ஸ்டஃப் எல்லாம் நிக்க கூடாது. அப்படியே நொறுங்கி போய் நான் ஒண்ணுமே இல்லைன்னு தாழ்மையான ஆவியோட நொறுங்குண்ட ஆவியோட போ. இது கர்த்தருக்கு விருப்பமான பலி. உன்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்கணும்? நொறுங்குண்ட ஆவியா இருக்கணும். யாருக்கு முன்னுக்கு? கர்த்தருக்கு முன்புக்கு. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணீர். 18 போட்டிருக்கு பாருங்க, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். கர்த்தர் இந்த உபவாசம் முடிச்ச உடனே நல்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல எதை பிரியமா நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை. நான் செய்தியுடைய முடிவு பகுதிக்கு போறேன். பாஸ்டர், செய்தியுடைய ஆரம்பத்துல சொன்னீங்க இரத்த பழிகளுக்கு நீங்களாக்குவார் அப்படின்னு சொன்னீங்களே, அதுதானே செய்தின்னு சொன்னீங்க. இந்த உபவாச நாட்கள்ல நம்முடைய ஜனங்களுக்கு, மகிமையின் தேவாலயத்துக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரத்த பழிகளுக்கு உங்களை நீங்களாக்குவார். நாங்க இது வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லைங்களே. இரத்த பழினா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதத்துல போட்டிருக்குது, இரத்த பழிங்கிறது என்ன தெரியுமா? தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவனுக்கு இரத்த பழி வருமா? பெற்ற தாய் தகப்பனை நம்ம என்ன செய்யக்கூடாதா? சபிக்க கூடாதா? அப்படி சபிச்சா நமக்கு என்ன வழி வருமா? இரத்த பழி. முதல்ல இரத்த பழி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிளட் கில்டினஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்களை நீ கஷ்டப்படுத்தும் போது, சரியா, அந்த கஷ்டத்தினால அந்த ரத்தம் கடவுளை நோக்கி கூப்பிடும். இந்த இரத்தப்பழி எங்க இருக்குதுன்னா, ஆதியாகமம் 42:22 பாத்தீங்கன்னா, இதோ அவன் இரத்தப்பழியை நம்மிடத்தில் வாங்கப்படும். நம்ம யாரையாவது கொலை பண்ணிட்டோம், யாரையாவது திட்டோம்,
யாருக்காவது நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோம்னா அந்த ரத்தம் என்ன பண்ணுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா. சரி, இந்த உதாரணம் சொல்றேன், அது உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிறதுக்கு இயேசுவா இருக்கும். இயேசு கிறிஸ்துவ கைது பண்ணிட்டாங்க, சிலுவையில அறையத்துக்கு கொண்டு போறாங்க, பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே பிலாத்து என்ன சொல்லிட்டாரு, இந்த இயேசுநாதரை சிலுவையில அறையறதுக்கு இவருடைய ரத்த பழிக்கு நான் காரணம் இல்லை. கவனிங்க, ஒருத்தனை குற்றவாளின்னு தீர்த்து கொல்றதுக்கு நான் தகுதியுடையவன் கிடையாது அப்படின்னு பிலாத்து என்ன தெரியுமா பண்ணாரு, தண்ணிய வாங்கி தான் கையை கழுவுறப்ப பிலாத்து சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இவருடைய ரத்த பழிக்கு நான் நீங்களாக்குகிறேன் பிலாத்து சொல்லிட்டாரு. உடனே கீழே ஜனங்கள்லாம் இல்ல கத்துறாங்க. என்ன தெரியுமா கத்துறாங்க, இல்ல இல்ல இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க சிலுவையில அறைங்க, இயேசு கிறிஸ்துவோட ரத்த பழி இதை நாங்க சிலுவையில அடிச்சு கொல்றோம்லப்பா, இந்த கொல்றதுக்கு உண்டான பழி வரும்ல, அந்த பழி பாவத்தை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு யூத ஜனங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவருடைய அந்த அந்த பழிக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க தெரியுமா போட்டிருக்குது, மத்தேயு 27:25 போட்டிருக்குது. 27:24 மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பிலாத்து சொல்றாரு, இந்த நீதிமானின் இரத்த பழிக்கு நான் நீங்களாக்குகிறேன் அப்படின்னு பிலாத்து இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாவி கிடையாது, இயேசு கிறிஸ்து நீதிமான். பாருங்களேன், அந்த பிலாத்து சொல்ற வார்த்தைய, இந்த நீதிமானின் இரத்த பழிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய நேரத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஒன்னு எடுத்து நல்ல விட்டுருவான். இன்னொருத்தர் செய்யற தப்புக்கு நம்ம நடுவில் போய் நிக்க கூடாது, எப்பா சாமி இது வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து நம்ம தப்பிச்சு ஓடியாந்துருந்தோம். இங்க பிலாத்து என்ன பண்றாருன்னா, இயேசுவை பார்த்து, அப்பா இந்த நீதிமான ரத்த பழிக்கு நான் சம்மந்தம் இல்லைன்ட்டு பிலாத்து கை கழுவிடுறாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவன் ரத்த பழி எங்கள் மேல் இருப்பதாக. மத்தேயு 27:25 பாத்தீங்கன்னா யூத ஜனங்கள்னா இயேசுவோட ரத்த பழியை ஏற்றுக்கிட்டதுனால அந்த சிலுவையில அரைஞ்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை யூதர்களுக்கும் அவ்வளவு கஷ்டங்க. உலகத்துல அதிகமா கஷ்டப்பட்டவங்க யூத மக்கள் தான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எருசலேம் போயிருந்தேன். அங்க போகிறப்ப அந்த யூதர்களை பாக்குறப்ப அந்த யூதர்கள் அந்த சபையே இல்லை, அவங்களுக்கு சர்ச்சே இல்லை, அவங்க ஆலயெல்லாம் இடிக்கப்பட்டுடுச்சு, அங்க ஒரு குட்டி சோறு தான் இருக்கு, அந்த சோத்துல போய் ஆடி 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 அழுது அழுது ஜெபம் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு நாள் இயேசுவோட ரத்தப்பழியை ஏத்துக்கிட்டு அந்த ரத்தப்பழியினுடைய விளைவாக 6 லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்னாங்க. உலகம் முழுக்க யூத மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்களும் அவங்க பிள்ளைகளும் அப்படி ஒரு வேதனை அனுபவிச்சாங்க. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். ஏன்னா யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவோட ரத்த பழிய தானா வாங்கி தலைமையில போட்டுக்கிட்டாங்க. ஸோ இனிமே இன்னைக்கு உபவாசத்துல இருக்கிற கட்டுரை பிள்ளைகள் யாருடைய ரத்த பழிக்கும் நான் காவலா இருக்கக்கூடாது. ரத்த பழிகள் இருந்தா என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில நிறைய தடைகள் வரும், காரியங்கள் வாய்க்காம போயிடும், ஆசீர்வாதமா இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு நம்ம நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னா எல்லாம் வாயத்திலிருந்து சொல்லுங்க, இன்னொருத்தங்க ரத்த பழிக்கு நான் காரணமாக மாட்டேன், இயேசுநாதரோட ரத்த பழிக்கு நான் காரணமாக மாட்டேன். அடுத்த வாரம் திருவிழா இருக்க போறீங்க, அப்ப இயேசுவோட ரத்தம் ஐயோ உங்களுக்காய் சிந்தப்படுற இயேசுவின் ரத்தம்னு கொடுப்பேன். அப்ப அதுக்கு நீங்க சாட்சியா இருக்கணுமே தவிர அதை குற்றப்படுத்தக்கூடாது. இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு நான் எப்படி இருப்பேன், சாட்சியா வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்குது, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அவங்க ரத்த பழிக்கு உள்ளாவாங்க அப்படின்னு போட்டிருக்குது. முக்கியமா அப்புறம் இன்னொருத்தங்க செய்யற தப்புக்கு நம்மள போய் கூட்டுக்கலவாணி மாதிரி நிக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை போய் மறைச்சிருங்க, இதை போய் சொல்லிடுங்க, இதை போய் செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரையும் மம்பளை எடுத்து விடுவாங்க. எப்பவுமே ஏங்க நீங்களாச்சு அவங்களாச்சு நடுவுல நான் வர மாட்டேங்க. ஆமே, எனக்கு நீங்களும் வேணும் அவங்களும் வேணும். ஸோ நான் இன்னொருத்தவங்க ரத்த பழிக்கு உட்பட மாட்டேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ரத்த பழிகளை பத்தி நிறைய வசனங்கள் இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கையில, சீமேயி வாழ்க்கையில, பைபிள்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ரத்த பழி அப்படின்னு ஒத்து வாக்கியத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஏராளமான வசனங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா பவுல் சொன்ன வார்த்தை தான்,
எல்லாருடைய இரத்த பழிக்கும் நம்ம நீங்களாக்கப்படணும். பாஸ்டர், இந்த உலக மக்களோட இரத்த பழிக்கு நீங்களாக்கணும் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும். இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க, இவங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணல, இவங்க எங்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கல அப்படின்னு உலக மக்கள் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த உபவாச ஜெபங்களுக்கு பிறகு நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு போங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போங்க, தெரிஞ்ச மக்களுக்கு கொண்டு போங்க. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்காக நற்செய்தி அறிவிக்கிற பணியை நான் செய்வேன். அப்படி செய்யும்போது மற்ற ஜனங்கள் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நம்ம நீங்களாக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமனை பகைக்கிறவன் இரத்த பழியை உண்டாக்கி கொள்கிறார். ஏசப்பா அவர் தேவையில்லாம பகைக்க கூடாது. பரிசுத்தாவி இருக்கா இல்லையா, அந்நிய பாஷை இருக்கா இல்லையா, அது எப்படி இது எப்படி, ஏசப்பாவை பத்தியோ எந்த ஊழியக்காரங்களை பத்தியோ நம்ம சபை விசுவாசிகள் அப்பா நாக்கு இழுத்து வச்சு அறுத்தா கூட யாரும் குற்றப்படுத்தவே மாட்டாங்க. உங்களுக்கு பிறக்கிறதுலேருந்தே நான் உங்களுக்கு அந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க செய்யறாங்க, அவங்கவுங்க கண்ணோட்டத்துல அவங்கவுங்க வாழ்றாங்க. அவங்க செய்யறது சரியோ தப்போ மற்றவங்க இரத்த பழிக்கு நான் உட்பட மாட்டேன். பிலாத்துவை போல இந்த உபவாச ஜெபத்தை முடிக்கும் போது எல்லாரும் கைகளை கழுவுங்க, உங்க கைகளை சுத்தமா கழுவுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால உங்க கைகளை நல்லா கழுவுங்க. பலிபீடத்தை நான் சுத்தி வரும்போது அன்றைய யாருடைய இரத்த பழிக்கும் நான் உட்பட மாட்டேன். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட இரத்த பழிகள் இந்த 40 நாள் ஜெபத்துல என்னை விட்டு நீங்குவதாக. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் மன்னிக்காத பாவங்கள் இருந்தா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். தேவனே, என் வாழ்க்கையில யாரோட இரத்த பழி என் மேல வரக்கூடாது. நிறைய பேரு மற்றவங்க இரத்த பழிய வாங்கி வச்சுப்பாங்க, மற்றவங்களுடைய பாவத்தை தலைமையில வச்சுப்பாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. பைபிள்ல ஏராளமான வசனங்கள் இரத்தப்பழி இரத்தப்பழி இரத்தப்பழின்னு போட்டிருக்கு. அப்புறம் அது ஒத்துவாக்கிய மெசேஜ் மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம இன்னைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து 40 நாள் உபவாச ஜெபம் எடுத்து பரிசுத்தத்தோட பக்தியோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இயேசு உங்க இரத்த பழிகளை நீங்களாக்குவாராக. யாராவது உன்னை சிக்க வைக்க வந்தான்னா உடனே கையை கழுவிடு. உலகமே சானிட்டர் போட்டு கை கழுவி சொல்றாங்கல்ல, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால குற்றம் இல்லாமனால உன் கையை கழுவிடு. அப்பா, நான் தேவனுடைய இரத்த பழிக்கும் உள்ளாக மாட்டேன், மனுஷனோட இரத்த பழிக்கும் உட்பட மாட்டேன். சரிங்களா? யூதாஸ் கூட இயேசுவை காட்டி கொடுத்துட்டு அந்த காசு வந்த பொழுது அதை கொண்டு போயிட்டு, அப்பா இந்த இரத்த பழி ஓ மேல இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அந்த காசை யாருமே வாங்கிக்கல. எங்கேயாவது யாராவது தப்பு செஞ்சுட்டு காசு கொடுத்தா, ஐயோ அந்த காசு எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பாவத்தோட எதையும் நம்ம சம்பாதிக்க கூடாது. 10 ரூபா வந்தாலும் அது பரிசுத்தமா உண்மையா உத்தமமா சம்பாதிக்கணும். அந்த காசு தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு என் சபையார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் அநேக மக்களுக்கு நீங்க சத்தியம் சொல்லும் விதமா, நற்செய்தியை கொண்டு போகும் விதமா, நம்ம மற்றவங்களுக்கு நற்செய்தியை கொண்டு போலன்னா அவங்க நம்மள இரத்த பழியை குற்றப்படுத்துவாங்க. மற்றவங்க நல்ல கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்ம ஜெபிக்காட்டி போனா அந்த இரத்த பழி நம்ம மேல வரும் இருக்குது. அதனால நம்ம எல்லாருக்காக ஜெபிப்போம், எல்லாருக்கும் நற்செய்திகளை கொண்டு போவோம். இனி வரப்போற பண்டிகை நாட்கள்ல கர்த்தர் அநேக பலத்த கிரியைகளை உங்க வாழ்க்கையில செய்வாரு. சபையில இருக்கிற சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் யாருடைய சிரசின் மேலும் இரத்த பழிகள் வராதபடி எல்லாத்தையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஜனங்களுடைய இரத்த பழிகள் நீங்களாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.